நல்ல நல்ல திரைப்படங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவர் எடுத்த ஒவ்வொரு படங்களுமே நல்ல வெற்றிகளை குறித்து ஒரு சிறந்த தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் எல்லோரும் பார்த்து வியந்ததும் பாராட்டினதும் பார்த்தீங்கன்னா திரு திலீபாபு அவர்கள். அவருடைய அந்த சக்ஸஸை பார்க்கும்போதே நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அவருடைய செலெக்ஷன் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் புது புது தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும் போது தான் மீண்டும் பல தயாரிப்பாளர்கள் வர முடியும் அப்படின்னு நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் திடீர்னு ஒரு 3 மாத காலம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். 3 மாத காலம் திடீர்னு அவர் வந்து அவுட் ஆஃப் டச், அவுட் ஆஃப் கான்டாக்ட், நாங்கள் ரீச் பண்ண முடியல. அவர் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு எல்லா இண்டஸ்ட்ரி நிறுவனங்களையும் வந்து ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு மனிதர். பர்டிகுலராக ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஈஸி மெம்பராக, ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ஒரு ஆக்டிவான மெம்பராகவும் ஈஸி மெம்பராகவும் இருந்து பல கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு வந்த திரு திலீபாபு அவர்கள் திடீர்னு ஒரு 3 மாதம் அவருடைய உடல்நிலை திடீர்னு தீவிரமாகி அன்று ஒரு நாள் அவர் மறைஞ்சிட்டாருன்னு காலையில் எனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் நான் 3 மணிக்கு நான் துறை அவர்கள் அனுப்பிச்ச மெசேஜ் பார்க்கும்போது உடனே ஷாக்ல நான் எழுந்தேன். அதில் நான் தூங்கவே இல்லை. நான் கால் பண்ணி துறைகிட்ட பேசினேன். என்னால் நம்ப முடியல எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பத்திலிருந்து அந்த ஒரு ஷாக்லேயே இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்கும். அவருக்காக இந்த நினைவஞ்சலி ஈவெண்ட் நம்ம நடத்துறதுல ரொம்ப என்னன்னா இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, அவரோட பயணிச்சவங்க. கண்டிப்பாக அவருடைய சக்ஸஸை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து அவரோட இந்த நினைவஞ்சலி செலுத்தணும் நீங்கள் வந்ததே மிகவும் பெருமையாக இருக்குது. அவருடைய படங்கள் மூலமாகவும் அவருடைய ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இன்னைக்கு வந்து அந்த தொடர்ந்து இந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியை நடத்துறதுக்கு அவருடைய சந்ததியா, அவருடைய வாரிசா நம்மளுக்கு தேவ் விட்டு இருக்காரு. தேவும் கோபுடீஸ்வரா துரை அவர்களும் சேர்ந்து ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி மூலமா தொடர்ந்து நல்ல சிறந்த படங்களை கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட நம்ம அவருக்கு இந்த நினைவஞ்சலி செலுத்த போறோம். முதல்ல இந்த நினைவஞ்சலி ஈவெண்ட்ல திரு திலீபாபு அவர்களுடைய அம்மா கோவிந்தம்மாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இங்க அன்வீல் பண்ணணும். திலீபாவுடைய நினைவஞ்சலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம்.
எனக்கு டெல்லி பாபு வந்து கடந்த ஒரு 7-8 வருஷம்ல தெரியும். என்னுடைய வீட்டில் அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நான் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு 10 பேரை நான் வந்து மிகச்சிறந்த மனிதரால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நினைவு கூற முடியும்னா அந்த 10 பேரில் ஒருத்தராக வந்து டெல்லி பாபு இருப்பார். சாதாரணமாக வந்து எனக்கு வந்து இப்போ விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அது மாதிரி டெல்லி பாபுவோட ஃபோட்டோவை எப்போ என்னோட பார்த்தாலும் ஃபோனில் பார்த்தாலும் எனக்கு தெரியாமல் என்னோட கண்கள் வந்து ஈரமாகும், பனிக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒன்றும் ஒரு தடவை பாருங்கள். சில பேருக்கு தான் வந்து அது போல் ஒரு அமையும். அந்த சிரித்த முகத்தோட, ஒரு குழந்தைத்தனமான முகத்தோட, மிகச்சிறந்த பண்புகளோட. நான் எப்போது ஒரு வேலை தான் அவர் சந்திப்போம். அவர் காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போது இல்லை நைட் வீட்டுக்கு போகும்போது சந்திப்போம். எப்போ இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரோ அப்படியே தான் அவர் இருப்பார். எப்பவுமே அந்த முகத்தில் ஒரு புன்முறுவலோடு தான் இருப்பார். கடிந்து பேசாத, யாருக்கும் தீங்கு செய்யாத மிகச்சிறந்த மனிதராக நான் அவரை பார்த்துருக்கேன். அதுபோல் வந்து அந்த குவாலிட்டிஸ் கூட வந்து சரியாக திட்டமிடுதல், அனைவரோடும் சரியாக பழகுதல், யாரோட ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் இல்லை தூரமாக போயிடாமல் அந்த அந்த டிஸ்டன்ஸ் மிகச்சரியா. எனக்கு எப்படி அவர் மேலே ஒரு இதுன்னா, அவங்க ஒரு 8-9 வருஷமாக என்னோட ஆஃபீஸில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. எவ்ரி மந்த்து 5ஆம் தேதி 10/10 வந்து என்னோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஒரு அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் டு ஒரு அக்கௌண்ட். இந்த 8 வருஷமும் எவ்வளோ மழை பெஞ்சாலும், கொரோனா வந்தாலும், என்ன வந்தாலும் அந்த அமௌண்ட் மட்டும் வந்து அந்த 5ஆம் தேதி 10 பேங்க் ஆரம்பித்த உடனே என்னோட ஃபோனுக்கு மெசேஜ். அந்த அளவுக்கு ஒரு மாதம் கூட தவறாத எல்லா வகையிலுமே, நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையிலுமே நம்ம அவருக்கு ஏதாவது புகழஞ்சலி செலுத்தணும், நிலவஞ்சலி செலுத்தணும்னா அவரோட குவாலிட்டிஸை நம்ம வந்து பின்பற்றினாவே நம்ம அவருக்கு செய்கிற பெரிய ஒரு மரியாதையாகவும் நினைவஞ்சலியாகவும் இருக்கும். அவரோட படங்கள் வந்து சில படங்கள் வந்து சரியாக போகலன்னா கூட, ஆனால் அந்த திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்துக்கு என்ன இருக்குமோ அந்த தயாரிப்பாளராக மிகச்சிறந்த முறையில் அந்த திரைப்படத்தை உருவாக்கியிருப்பார். வெற்றி அடைந்த படங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே போல் சில படங்கள் கமர்ஷியலாக வெற்றி அடைந்த திரைப்படமாக அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும், ஆனால் வெற்றி அடையாமல் போயிருக்கும். ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்து என்னெல்லாம் இருக்கணுமோ மிகச்சரியான அளவில் அந்த திரைப்படம் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த திரைப்படத்தை அவர் ஃபுல் டைம் ப்ரொடியூசர்ஸ் கூட இல்லை, வேற நிறைய பிஸ்னஸில் இருக்கார். நான் கேட்பேன், இப்போ என்ன சார் எப்போ தடவை வரீங்கன்னு. இல்லை சார், நான் இந்த பிஸ்னஸில் இருக்கேன், என் சிஸ்டர் சொன்னதான், நான் அவனுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். புவனேஷ்காக தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன், அவன் தான் என்னோட மகன் கூட அவன் தான் அப்படின்னு சொன்னார். அதனால் புவனேஷ், நாங்கள் உங்களோட எப்பவும் துணை இருப்போம். நீங்கள் உங்கள் மாமாவோட இல்லை அப்பாவோட அந்த குவாலிட்டிஸை நீங்கள் ஒரு 50% நீங்கள் வந்து கேரி ஓவர் பண்ணினாவே உங்களோட வெற்றி மிகப்பெரிய வெற்றியாகும். அதுதான் நீங்கள் உங்கள் மாமாவுக்கு பண்ணுற நினைவஞ்சலியாக இருக்கும். எங்கள் எல்லாரையும் விட நீங்கள் அவரோட ஒழுக்கத்தையும் அவரோட அந்த பண்பாட்டையும் திட்டமிடுதலையும் மனிதர்களோட பழகிற தன்மையும் நீங்கள் வந்து அதை கேரி பண்ணீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக சிறந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. அவரோட கனவே நான் கேட்டேன், என்ன சார்னு. இல்லை புவனேஷ்வரன் ஒரு பெரிய ஹீரோ வைக்கணும் சார், அதுதான் அவரோட கனவு. நீங்கள் அந்த கனவு அவர் இல்லைன்னா கூட அந்த கனவை நிறைவேற்றி நீங்கள் ஒரு மிகச்சிறந்த உயரத்தை அடைஞ்சிங்கன்னா வானத்திலிருந்து அவர் வந்து உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பார், சந்தோஷப்படுவார். நான் இல்லைன்னா கூட என்னோட கனவு நிறைவேறிருக்குங்கிறது அவர் சந்தோஷப்படுவார். அந்த அளவில் நீங்கள் உயரிய குணங்களோட ரொம்ப டெடிகேட்னா உங்கள் மாமா எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும். உங்களுக்கு எந்த வகையான உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். நிறைய இயக்குநர்களை உருவாக்குனாரு மாமா. வந்து ஏறக்குறைய வந்து 6 டைரக்டர்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்காரு. அந்த எந்த எண்ணமும் செஞ்சு போயிடக்கூடாது. நீங்கள் அதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும். அது ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் எப்படி வந்து எல்லாம் நிறைய ஒரு 5-6 கம்பெனிக்கு எப்படி ஒரு முத்திரை இருக்கோ அது மாதிரி ஆக்சஸ்ங்கிறது டெல்லி பாபு. ஆக்சஸ்ங்கிறது தமிழ் சினிமாவில் ஆக்சஸ்னா டெல்லி பாபுவோட பேர் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வகையில் நீங்கள் அந்த டெடிக்கேஷனோடு நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் பண்ணுறோம். இந்த புகழஞ்சலி அவருடைய உண்மையாகவே அம்மாவை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ வருத்தமாக இருந்தது. தாய்க்கு மகன் பண்ண வேண்டிய வேலையை மகனுக்கு தாய் பண்ணுறதுங்கிறது உலகத்தில் மிக கொடுமையான விஷயங்கிறது அதுதான். அது மாதிரியான கொடுமை வந்து நிகழாமல் இருக்குன்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டோம். ஆனால் என்னன்னு தெரியாது, நல்லா இருந்தார். இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி நான் பார்த்தேன், எங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் இழைச்சிருந்தார், ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தார். என்ன டெல்லி என்ன இப்படி கொஞ்சம் இழைச்சிட்டிங்களேன்னு. இல்லை சார், கொஞ்சம் டயட்டில் இருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன் சார்னு.
என்ன அப்போ அக்கா பையனுமே நடிக்க வைக்க போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் ஹீரோ மாதிரி ஆகிட்டே வரீங்களான்னு கேட்டேன். சிரிச்சுட்டே போனார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் அவரை பார்த்தேன், கடைசி முறையாக பார்த்தேன். அந்த முகம் தான் எனக்கு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க அந்த முகம் தான் என்னுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக மிகச்சிறந்த மனிதர். அவருடைய புகழ் எப்போதும் தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க டெல்லி பாபு, வளர்க அவருடைய புகழ். டெல்லி பாபு என்னோட ஃபிலிம் கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர். பழகிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நண்பர், எல்லாருக்கும் இனியவர் தான். அது மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் இப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிற ஒரு தயாரிப்பாளர், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறான்றது எனக்கு ரொம்ப ஒரு பிடிக்கும். எங்களுடைய ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மெம்பர் அவர். ஆக்சுவலாக அவர் ஈஸி மெம்பராக இருந்தார். எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், எல்லாத்தையும் நல்லா ஆர்கியூ பண்ணுவார். யார் ஃபோன் பண்ணி என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சிருவார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் உடம்பு சரியில்லை, ஒருத்தர் இறந்துட்டாங்க, அல்லது ஏதோ பிரச்சனை, எவ்வளோ சார் கொடுக்கணும் சார், ஒரு 50,000 ஒன்றே வச்சுருவார். அந்த மாதிரி எதுக்குமே வந்து ஒரு நோ சொல்கிற ஆளோ, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, ஒரு சங்கத்தோட நேரத்தை வீணாக்கிட்டு வந்து நம்மளோட அசோசியேஷன் வேலைகள் செய்கிறதுக்கோ எங்களுக்கு ஈக்குவலாக வந்து எங்களோட நிற்பார். நான் ஒரு நாள் சொன்னேன் அவரை, சார் நீங்கள் வந்து நம்ம ஈஸியில் இருக்க வேண்டாம், ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு லார்ஜர் பாடி, அது மதர் பாடி, நமக்கு அங்கே வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் பார்ட்டிசிபேஷன் வேணும். நீங்கள் இங்கே ரிசைன்மெண்ட் அங்கே போய் நில்லுங்க, அந்த எலெக்ஷனில் நில்லுங்கன்னு. ஓகே சார், நீங்கள் சொன்னால் பண்ணுறேன். அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. அங்கே நின்னாரு, அங்கேயே எலெக்ஷனில் ஜெயிச்சா கமிட்டி போகிறது. அப்புறம் வந்து சொன்னார் சார், கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார், அது வேறு மாற பாடி, வேறு மாற நம்ம ஒரு இடத்துல நம்ம பார்ட்டிசிபேஷன் தேவைப்படுது சார், நம்ம அங்கே நாங்கள் போனது கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரியாலிட்டியோட அணுகிறவர். கடைசி வரைக்கும் அவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு டிஸ்பியூட் வந்ததா இந்த இண்டஸ்ட்ரியே கேள்விப்பட்டதில்லை, ஒரு பேமெண்ட் டிலேவோ டிஃபால்ட்டோ கேள்விப்பட்டதில்லை. எல்லாமே பர்ஃபெக்ட், எதுலேயுமே வந்து குறையே இல்லாத ஒரு மனிதர். செல்வமணி சொல்வார், கடைசி சில நாட்களில் அதிகமாக சந்திக்கல, ஒரே ஒரு மீட்டிங்கில் தூரமாக இருந்தார். என்ன சார் இப்படி அழைச்சிட்டிங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறா, டயட் பண்ணுறா நாம் நினச்சிட்டோம். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த செய்தி வந்தது, பேரடியாக இருந்தது. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கேரியர் அமையிறது வந்து எல்லாத்துக்குமே சாத்தியம் இல்லை, படம் எடுக்கிற எல்லாருமே ஜெயிச்சிடறதில்லை. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1-2 படங்கள் சரியில்லைனா கூட 1 படங்கள் பெரிய படங்கள். அவருடைய சாதனைகள் வந்து பெருசு, அவருடைய அறிமுகங்கள் பெருசு. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மையாலுமே தாங்கிக்க முடியல. அம்மா அவர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப மிக வருத்தமாக இருந்தது. அம்மா கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம். உங்களுடைய பேரன், அவருடைய செல்லப்பிள்ளை தேவு, எங்களுக்கும் செல்லப்பிள்ளை துரை, எங்களுடைய மிகப்பெரிய அன்புக்குரியவராக நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த எக்ஸஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட அடுத்தடுத்து படங்கள், அவங்க செய்ய போகிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கங்களும் நம்முடைய FIFCI போன்ற அமைப்பும் உங்கள் கம்பெனியவே எங்களுடைய செல்ல குழந்தையாக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து செஞ்சு கொடுத்து, அவர் இருந்தால் எவ்வளோ சிறப்பாக நடக்கணுமோ அதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்கிற வேலையை நாங்கள் எல்லாரும் செய்வோம். இது வந்து இந்த இடத்துக்காக சொல்கிற விஷயம் இல்லை, இந்த கம்பெனி விஷயமா எதுவாக இருந்தாலும் நீங்களே யார் கூப்பிட்டாலும் எந்த விஷயமானாலும் மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. சங்கங்களாகவும் நிர்வாகிகளாகவும் நானாகட்டும், தனஞ்சயன் அவர்களாகட்டும், செல்லுமணி அவர்களாகட்டும், அத்தனை பேரும் உங்களோட இருந்து இந்த கம்பெனி மேலும் மேலும் புகழ் பெறுவதற்கும் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கும் தேவ் என்ற மாபெரும் கதாநாயகன் உருவாவதற்கும் நாங்களும் கூடவே பயணிப்போம் என்ற உறுதிமொழியை லிலிபாவுடைய நினைவஞ்சலியிலே கொடுத்து உறுதிமொழியை கொடுத்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த மேடை எனக்கு ஒரு கூட்டுப்படை. நான் சாரோட இறந்த அன்னைக்கு என்னோட இயலாமை வர முடியாமல் போயிடுச்சு, மன்னிக்கணும். மற்றும் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும், அவர் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார் PRO சார், இப்படி ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னார். ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் எதுவும் இது வரைக்கும் பார்க்கல நம்ம தமிழ் சினிமாவில். அப்படி ஒரு சிறப்பாக யாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்கிற ஒரு காரியம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இப்படி எடுத்து நடத்துனதுக்கு, அதுக்குள்ளே நம்மளாம் வந்ததுக்கு அவங்க PRO
சுரேஷ் சந்திராவுக்கு நன்றியை சொல்லியிருக்கிறேன். எனக்கு திலீப் பாபு சார் ரொம்ப பழக்கம் இல்லை, எனக்கு கரெக்டாக நினைவு இருக்குது. அவர் கூட நான் ஒரு 3 முறை பேசியிருக்கேன் பிஸ்னஸ் விஷயமா. ஏன்னா நான் ஜிவி பிரகாஷை வச்சு படம் பண்ணிட்டு இருக்கனால, அவரும் ஜிவி பிரகாஷ் வச்சு 2 படம் பண்ணனால எப்போ கேட்டாலும் அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்டாக பதில் சொல்லுவார். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயம் இல்லாலும் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு தயாரிப்பாளர் அட்வைஸ் பண்ணுறதும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அவர் கொடுக்குற தெளிவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி அவர் கூட எங்கே பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷப்படுவேன். அப்புறம் ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவம் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாருங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ப்ரொடியூசர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி கதை கேட்டு அந்த கதைக்கான நடிகர் அதுக்கான டெக்னீஷியனில் செலக்ட் பண்ணுறதுல ஒரு தனித்துவமான தயாரிப்பாளர். இன்னும் ஒன்று சொல்லப்போனால் இவரோட இழப்பு வருகின்ற புதிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதுதான் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அவர் ஒரு 7-8 படம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து கேமராமேனான விஷயட்டும் இயக்குநர்களுக்கும் பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்பை மீண்டும் நீங்கள் தேவையாக நீங்கள் இதை ரொம்ப கடைப்பிடிக்கணும். எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் புதிய இயக்குநர்களோட புதிய பரிமாணத்தோடு வேலை செய்யணும்னு ஆசைப்படுவேன். அப்படிப்பட்ட தயாரிப்பாளரை இழந்துட்டோங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக இந்த நிறுவனம் அதே ஃபாலோ பண்ணணும் ஆசைப்படுறேன். வணக்கம், நன்றி. It's not a good place to, be in, because where a mother is unveiling the photo of her son, I really feel that particular moment. And it's so sad because Dilip Babu sir was a genuine producer. A producer, what does a producer mean? A producer is somebody who knows what is that he wants to make. He was never agreeable to either a director or a hero or something like that. He wanted to make movies which he loved, and I hope his successor will follow that and take the company to bigger heights. In this particular moment, I really pray to God to keep his entire family and give them strength to overcome this huge grief, which is very, very difficult to accept. Thank you so much. திலீப் பாபு சாருக்காக இந்த டைம் எடுத்து நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திலீப் சார், அவரை நாங்கள் மாமா தான், பட் நான் சாருன்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் அவரை ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. அவரை பல வருஷமாக க்ளோஸாக பார்க்குற சான்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு. அவரை வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நல்ல ப்ரொடியூசரு, அதெல்லாம் தாண்டி அவரை பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருக்குமே நான் பார்த்ததில்லை என்னோடய சரௌண்டிங்ஸில். அவர் எல்லார்த்தோட லவ் பண்ணது அவரோட கம்பெனி, அவரோட வேலை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவரோட ஒரு கம்பெனி அவரோட ஒரு குழந்தை. அவர் இல்லாதது எங்களால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. பட் அவர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரோ, இத்தனை வருஷத்தில் எங்கே கற்றுக் கொடுத்துட்டு போனாரோ, எங்கள் கூட அவர் இருக்கதான் நினச்சி நாங்கள் அதை ஒன்றும் அவரை விட பெருசாக திங்க் பண்ண முடியாதாலும் அவர் சொல்லி கொடுத்த வழியில் நாங்கள் அதை இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போவோம். அவரோட எல்லா வெஞ்சர்ஸும் அவர் எப்படி இருந்தால் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்கும். கட்டி தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி. இவர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வருஷ காலமாக அவர் கூடயே இருந்து, உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, சபரிமலைக்கு போகும்போது இந்த பாதைன்னு ஒன்று திறப்பாங்க, பெரிய பாதைன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவோன்னா, பூஜாரிங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வழியை காமிச்சு எட்டுனுவாங்க. அந்த மாதிரி என் கூட இருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வழியிலே எல்லோரும் ஃபாலோ பண்ணி அதை பின்தொடர்ந்து நம்ம பண்ணோன்றது என்னோட இது. நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஒரு சிறிய கவிதாஞ்சலி என் நண்பர்
இந்த கேப்ஷனை போட்ட தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றமை நன்று, அது அவருக்கு சால பொருந்தும். மறைந்த என் நண்பன் ஜி டில்லிபாபுவுக்கு என் இரங்கல் கவிதாஞ்சலி. நட்பிற்கு இலக்கணமாய் வாழ்ந்து மறைந்த என் நண்பனுக்கு என் இதய அஞ்சலி. வாழ்க்கையில் பலருக்கு ஒளி தந்து வழிகாட்டியாக விளங்கிய எங்கள் கலங்கரை விளக்கே, நட்பின் இலக்கணமாய் வாழ்ந்து இமயமே, எங்கள் மனதை களவாடிய கல்வனே, நட்பில் நல்லவனாய் தொழிலில் வல்லவனாய் என் நெஞ்சில் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த பேச்சுலரின் பேச்சுலரே, பல தொழில்களில் வெற்றி பெற்று விளங்கிய எங்கள் தொழில் ராட்சசனே, பல முடிவுகளை வியாபாரத்தில் தைரியமாக எடுத்து எங்களை எல்லாம் மிரளச் செய்தவனே, பலருக்கு வாழ்க்கை தந்து இரவு பகல் பாராமல் உழைத்தவனே, இரவுக்கு 1000 கண்கள் உண்டு என உணர்த்தியவனே, நியாயத்துடன் என்றும் நாணயமாக இருந்த எங்கள் மரகத நாணயமே, நீ எடுத்த பல முடிவுகளில் உறுதியாக நின்ற எங்கள் உரிமையினே, மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் ஆரம்பித்து இன்று அனைத்திலும் ஹை கிளாஸாக வாழ்ந்து மறைந்தவனே, யார் அழைத்தது உன்னை இவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியிலிருந்து? பல வாழ்க்கை வளையங்களை கடந்து வந்து உன்னை இறுதியில் மலர் வளையம் வைத்து ஓமை கடவுளே, இது நியாயமா உனக்கு? என்றும் உணர்வாய் ஒரு உயிராய் எங்கள் நண்பர்களுக்கு இருப்பாய். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக we are friends with him and எங்களால் நினச்சி பார்க்க முடியல. இன்றைக்கும் நாங்கள் டெய்லி நைட்டு தூக்கம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள்லாம் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து அவன் கூடயே இருந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். நான் நங்கநல்லூரில் இருக்க வீட்டு பக்கத்தில் தான் அவன் முன்னாடி ஃப்ளாட் இருந்தது. ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ஐஎன் கார் பஜீரோ வாங்கினோடனே வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் பேக் என்னை கூப்பிட்டு போனேன். அது மாதிரி நிறைய கார், ஒரு கார் வாங்கும்போதும் இஸ் அ கார் லவர். ஐ திங்க் எவ்ரிவன் நோஸ் தட். கார் மட்டும் இல்லை, இஸ் கன்வைசர் ஆஃப் டேஸ்ட். அது எங்களுக்கும் ஈ ஷோட் அஸ் வாட் இஸ் லைஃப். எங்களால் மறக்க முடியல. பட் வி ஆர் ட்ரைங் டு வாட் டு சே தெரியல, பிகாஸ் வி ஆர் ஸோ personally close to him. எங்களால் we're not able to digest it, we're not able to get out of it, but எப்படியோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் ஜாப் opportunity. we'll be living in his என்ன சொல்கிறது, நினைவில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தேங்க்யூ. Impeccable and in decision making is immaculate. He had a sound knowledge in all field where he worked. He had a Midas touch, whatever he touched under the sun. பல இயக்குநர்களை ஃப்ரம் சக்திவேல் பெருமாள் சாமி, சதீஷ், மாறன், மிஸ்டர் ராம்குமார், இப்போது இயக்கிட்டு இருக்கிற இயக்குநர்கள் அனைவருக்கும் அவர் ஒரு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அனைவரும் அவரை பின்பற்றி அந்த ஒளியிலிருந்து நாம் ஒளி பெற்று வழிநடத்துவோம் என நம்புகிறேன். தேவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாமா மாதிரி அவரை மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம். பட் அவர் பாதை போட்டு கொடுத்த பாதையில் நம்ம கண்டிப்பாக போகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானுமே அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். நாங்களாம் அவருக்கு கிட்டத்தட்ட 89லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. எங்களுக்கு பெரிய நண்பர்கள், அவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுன்றது இனிமேல் கிடைக்காது. அந்த நண்பர் வந்து ஏற்படுத்திட்ட கேப்பு அது எனக்கு நிரம்பாது. அவர் நினைவுகளோடு வாழுவோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேற எல்லாம் எனக்கு பேசுறதுக்கே வரல. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் இன்னைக்கு சினிமாவில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து டெலிவரி சார். நான் அந்த மேடைக்காக சொல்ல, ஏன்னா இங்கே சிலருக்கு தெரியும் வந்து ராட்சசன் கதை வந்து கிட்டத்தட்ட 35 நிராகரிப்புகளை சந்திச்சிருக்கு அந்த கதை. அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு சினிமா மேலே பெரிய வெறுப்பு ஆயிடுச்சு. அப்போது 36வது ஆள் தான் டெலிவரி சார்க்காக சொன்னேன். அவர் கதை கேட்டு முடிச்சோடனே
யோசிக்காமல் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அதுக்கு வந்து சந்தோஷப்படல. உடனே கேட்டேன், இல்லை நீங்கள் உண்மையாக உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் இன்றைக்கி போக சொல்லிட்டு நாளைக்கு வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லிடுவீங்களான்னு கேட்டேன் அவருக்கு. இல்லை இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை நான் அது மாதிரி நிறைய கேட்டேன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலை உடனே ஆரம்பித்தார். எனக்கு அப்போ தான் நம்பிக்கை வந்தது. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அவருக்கு தெரியும் இந்த கதை வந்து நிறைய பேர் நிராகரிச்சிருக்காங்க, வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இயல்பாகவே அவருக்கு ப்ரொடியூசர்கள்லாம் தோணியிருக்கு, அப்போ இந்த கதை இத்தனை பேர் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதில் கதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை வந்து இதை நம்பி எடுக்கலாமா, இல்லை வந்து இது இப்படி சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து ஒரு காமெடியான படம், இது இவ்வளோ சீரியஸான கதையை ஹேண்டில் பண்ணிடுவாரா, இப்படி எந்த விதமான சந்தேகம் வந்து அவர்கிட்ட இல்லை. எனக்கு அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு நாள் கூட படம் அன்னைக்கு அந்த கதை சொல்லி முடிச்சோன்னா என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, கதை மேலே வச்சிருந்த நம்பிக்கை கடைசியில் ரிலீஸ் வரைக்குமே ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட அவருக்கு அந்த டவுட்டே வரல. எனக்கு அது பெரிய, இப்போவும் நான் நினைக்கிறது அது ஆச்சரியமாக நினைப்பேன். ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் ப்ரொடியூசராக இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை அது கேட்காம இருந்தால் ஆச்சரியம் இல்லை. எனக்கு அவர் புது ப்ரொடியூசராக அந்த டைமில் 2 படம் தான் முடிந்தார். அப்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோ தூரம் என் மேல் நம்பிக்கை வச்சது. அதுக்கப்புறம் அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட என் மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு வந்தார். அது ஒரு ஆர்டிசன் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு சில தாமதங்கள் ஆச்சு. அந்த 3வது படம் பண்ணுற அந்த கதைக்கு நிறைய நிராகரிப்புகள் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு கூப்பிட்டு அவர் வந்து சொல்கிறதில்ல, ராம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் எந்த கதை எடுத்தாலும் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவீங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருப்பார். அதனால் நமக்கு நம்பிக்கை நம்ம மேலே வைக்கிற ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம், அது கஷ்டம். அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது, நான் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு ஆளை நான் அப்படி ஒரு மனுஷனை நான் இழந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு அப்படி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா நிறைய தடவை மீட் பண்ணும்போதெல்லாம் அவர் சொல்கிற வார்த்தை அதுதான், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கைங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட எப்போ மீட் பண்ணும்போதும் சொல்லுவார். ஸோ எனக்கு அது வந்து பர்சனலாக பார்த்தா ஒரு பெரிய நம்பிக்கை மேலே வைக்கிற ஆட்கள் இழக்கிறது வந்து பெரிய சொத்தை இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் பட் இன்னைக்கு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப 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 நன்றி சார், என் மேலே வச்சிருந்த அத்தனை நம்பிக்கைக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசணும்னு நினைக்கிறேன் இல்லை. ஏன்னா இப்போ 2 ஸ்டார்ட் பண்ணி வேறு ஈவெண்ட் எல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அந்த விஷயங்கள் தான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து இப்படி நான் இந்த மாதிரி ஒரு பேசணும்னு நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. 2016 பிகினிங்கில் தான் இந்த மாமனிதனை நான் வந்து சந்தித்தேன். அப்போது பூர்ணேஷ் 2 பேரும் தான் அந்த மரகனானின் கதை கேட்டாங்க. அவங்க கேட்டது சார் ஒரு 1/2 மணி நேரம் தான் கேட்டார். கேட்டதுன்னு அவருக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தடுத்த கட்டத்தில் போய் டக்குன்னு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஒரு முதல் பட இயக்குனருக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், வரம். அது ஏதாவது நம்ம பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்த சிரமங்களுக்கு கூட இருந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்து டேக் ஆஃப் பண்ணி விட்டாரு. எந்த இடத்துலையும் அவர் நினைச்சிருந்தா அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஸ்கிரிப்டுக்கு போயிருக்க முடியும், அவ்வளோ கதைகள் இருந்தது. இருந்தாலும் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த மனிதங்கிற ஒரு விஷயத்துக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சிலர்கிட்ட இருக்கும். பட் இவர்கிட்ட இருக்கிற மனிதம் நான் எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஒரு வேளை அவங்ககிட்ட பழகிதான் தெரியும். பட் அந்த மனிதன்கிற ஒரு விஷயம்தான் இவர் தயாரிப்பாளர் தாண்டி ஒரு மாமனிதனாக நிறுத்துதுன்னு நினைக்கிறேன். ஜூன் 22 தான் அவரை கடைசியாக நான் மீட் பண்ண சந்திப்பு. அவர் கடைசி ஆஃபீஸ்க்கு வந்த நாள். எனக்கு தெரியாது அவர் இப்படி 22ஆம் தேதி போனவர் திரும்பி வரமாட்டார்னு நினைக்கவே இல்லை. அதாவது சிவமணி சார் சொல்லிட்டு போன மாதிரி ஒருத்தங்களோட ஃபோட்டோவை பார்த்து நமக்கு கண்ணீர் வருதுன்னா அது எல்லாத்துக்கிட்டையும் அது நம்ம வராது. இது வந்து இது ப்ரொடியூசர் தாண்டி எனக்கு அப்பா மாதிரி தான் எப்போவுமே. இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும், சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா மாதிரி தான். எப்பவும் அவர்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன்.
இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஆகட்டும், நல்ல நல்ல இயக்குநர்களுக்கு ஒரு அப்பாவையிலேருந்து ஒரு குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம், தடுமாறி நிற்கிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக நாங்கள் மீண்டு வருவோம். ஏன்னா நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல ஒரு தேவுக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அடுத்த துறை இருக்காங்க, நல்ல அது போக நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. எப்போ வேணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயக்குநர்கள் உருவாக்கியிருக்காரு. எந்த உதவினாலும் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் முன்னாடி வந்து செய்வோம். அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து வாக்கு கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. வந்திருக்கிற எல்லாரும் இத்தனை பேர் இது மதித்து சாருக்காக வந்தது ரொம்ப நன்றி. வணக்கம். எனக்கும் திலீப் பாபு சாருக்கும் எந்த விதமான நட்போ தொடர்போ எதுவுமே கிடையாது. ஒரு 2-3 மீட்டிங்கில் மீட் பண்ணியிருக்கோம். அவரோட ரொம்ப லட்சணமான முகம், இயல்பான சிரிப்பு, ரொம்ப யதார்த்தமாக பேசினார். என்ன யாருன்னு தெரியாது, ஒரு நடிகரை தான் அவருக்கு தெரியும். இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்க மீட்டிங்கில் மீட் பண்ணும்போது பேசினது தான். அவர் இறந்தாருங்கும்போது ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு. நம்மளுக்கு சில பேர் இன்னும் எதுக்கு பிடிக்கும்னு கூட தெரியாமல் பிடிக்கும். அது மாதிரி தான் எனக்கு ஒரு சரி. அவர் மருந்து அன்னைக்கு என்னால் அட்டன் பண்ண முடியல, நான் இல்லை, வெளியூரில் இருந்தேன். ஸோ இது மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் நிறைய பேர் நல்லா இருப்பாங்கிறது என்னோட ரொம்ப அழுத்தமான எண்ணம். ஒரு குறுகிய காலத்தில் ரொம்ப அழகாக அற்புதமான படங்களை கொடுத்தாரு, வெற்றியும் பெற்றிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு இருந்தது. இப்படி அவருக்கு நிறைய இருக்குது. பட் இங்கேயும் அவரோட நிறைய கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அது மேபி இஸ் பர்சனாலிட்டி, இல்லை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு 5-10 minutes, ஐ டோன்ட் நோ, வாட் எவர், இட் கனெக்டட் மீ வெல். ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்டர்பிங். ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தர் போகிறதுங்கிறது வந்து யாருக்குமே சங்கடம். அவங்க குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும். ஸோ அவர் வந்து என்ன செய்யலாங்கிறது வந்து நிறைய கோச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேசின எல்லாரும் சொன்னீங்க. ஸோ யூ ஷுட் டேக் இட் அப் அண்ட் டேக் இட், மூவ் இட் ஃபார்வர்ட். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதில் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க பண்ண படங்களில் வந்து நிறைய படங்களுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது காரணம் திலீப் பாபு சார் தான். அதே மாதிரி முண்டாசுப்பட்டி, நாடகம், அதுக்கு பிறகு மரணம், இது 3மே வந்து கேரியரில், சினிமா கேரியரில் முக்கியமான படம். அந்த மரணம் அப்போதான் வந்து சாரமலையில பார்க்குறேன். அவ்வளோ ஒரு இயல்பா, அதாவது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா மனோரமத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அப்போதான் நான் அப்கமிங் இது மனோரம கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதை நம்பி வந்து டேரக்டர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்ட மாமனிதர் தான். அதே மாதிரி வந்து நிறையா டேரக்டர்ஸ் உருவாக்குனவர் இவர் தான். இன்னும் நிறைய உருவாக்கியிருப்பார். ஒரு 1000 பேருக்கு வேலை எடுத்திருப்பாரு. அது பூர்ணி செய்வார்னு நம்புகிறேன். எனக்கு பேச வரல. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி தான், சாராவது ஒரு 10 minutes மீட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சார் கூட சுத்தமாக ஒரு பழக்கமே கிடையாது. பட் சார் சொன்ன மாதிரியே இவர் மறைஞ்சிட்டாருன்றது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டைரக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு. அந்த 10 டைரக்டர்ஸ் மூலமாக எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க உருவாக்கியிருப்பாங்க. ஈவன் இன்க்ளூடிங் அசோக் கூட நாங்கள் ஓமை கடவுளை பண்ணும்போது அந்த சக்ஸஸ் மீட்டில் பார்த்துருக்கேன், ஹாய் கூட சொன்னதில்லை. இன்னும் என்னுடைய இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது. மேலே இருந்து அவர் இன்னும் அவங்க குடும்பத்தை நல்ல தைரியத்தோடையும் நல்ல ஸ்ட்ராங்காக வழி நடத்துவாருன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் திலீப் பாபு சாரை வந்து அவரோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அவரை தெரியுன்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். இப்போ செல்வமணி சார் சொன்ன மாதிரி லைஃப்பில் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் திலீப் பாபு சார். அவர் ஃபஸ்ட்டு ஒரு உரிமையின் படம் முடிச்சுட்டு கதை கேட்டுட்டு இருந்தப்போ நான் அவரை மீட் பண்ணேன்.
அப்போ தான் ஒரு மரகத நாணயம், ராட்சசன் 2 படங்கள் பண்ணுறதால அதை முடிச்சுட்டு பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுக்குள்ளே நான் ஒரு படம் பண்ணுற ஒரு இது கிடச்சிச்சு. ஆனால் நான் இந்த 10 வருஷமாக சாரோட தொடர்ந்து எப்பவும் பேசிகிட்டே இருப்பேன். சார் அவரோட எல்லா படத்தோட பூஜையில் ஆரம்பித்து ரிலீஸு, ப்ரிவ்யூ எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணுவார். எனக்கு சார் கூடயே இருந்த மாதிரி தான். அவரோட ஒரு படம் பண்ண முடியலன்றது வந்து லைஃப் லாங் அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாகவே இருக்கும். சார் அவ்வளோ ஒரு ரொம்ப ஜென்யூனான ஒரு மனிதர். அவர் எப்பவுமே அவர் பண்ணுற எல்லா படங்களை பற்றியும் சொல்லும்போது அவ்வளோ பேஷனேட்டாக சொல்லுவார். அவர் அந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, இந்த டைரக்டர் ரொம்ப நல்லா வருவார்னு அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம். இங்கே படம் பண்ண இந்த டைரக்டர் அடுத்து இப்போ இந்த பெரிய ஹீரோவோட படம் பண்ணுறாரு, இந்த டைரக்டர் இங்கே இருக்கார், இந்த டெக்னீஷியன் இப்படி இருக்காருன்னு ஒரு ப்ரொடியூசராக அவர் இவ்வளோ தன்னோட படங்களை இவ்வளோ பர்சனலாக அவ்வளோ இமோஷ்னலாக பார்த்த ஒரு மனிதர் அவர். நான் சாரை கடைசியாக ஒரு 3 months முன்னாடி யதார்த்தமாக தியேட்டரில் மீட் பண்ணேன். அப்போ கூட ஒரு படம் பார்க்க வந்திருந்தார் ஒரு ஆடியன்ஸாக. இந்த படம் நல்லா ஒர்க் ஆகுது இல்லைங்க அப்படி பேசிகிட்டு இருந்தார். எனக்கு அதுதான் சாரை கடைசியாக பார்க்குறோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சாரு அவர் பில்ட் பண்ண அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் இங்கே தேவில் ஆரம்பித்து துரை பிரதர் எல்லாருமே அது ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். அது அவங்க ஒர்க் பண்ணுறது, அவங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், அந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஃபேமிலியில் ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு சின்ன பார்ட்டுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்ற அந்த பிராண்டும் டில்லி பாபு சாரும் எப்பவும் இருப்பாங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் இது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நானும் அசோக்கும் ப்ரொடியூசராக பண்ண ஃபஸ்ட்டு படம் ஓ மை கடவுளே. அதுக்கு ஒரு நாள் கதை கேட்டார். அடுத்த வாரமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டாரு. அடுத்த 90th டே ஷூட் போயிட்டோம். கரெக்டாக முடிச்சாரு. ஓகே, கரெக்டாக சூப்பராக ரிலீஸ் பண்ணார் சக்தி சாரோட. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ், எப்படியோ ஒரு படத்தை கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணோன்னு. ஸோ பயங்கரமான கைடன்ஸாக இருந்தார். எனக்கு வந்து டில்லி பாபு சார் நினைக்கும் போது அவரோட ட்ரீம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு காலையில் இந்த நியூஸ் பார்த்தோன்னே அதான் நினச்சேன், எவ்வளோ ஆம்பிஷன்ஸ், எவ்வளோ ட்ரீம்ஸ் இப்படி டக்குன்னு இப்படி நடந்துச்சு. பட் அவர்கிட்ட வந்து சார் சொன்ன மாதிரி எப்படியோ ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாரையும் அரவணைச்சு ஒரு ப்ராஜெக்டை கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இனிமேல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. தேங்க்யூ. டில்லி சார் வந்து யாரையுமே வாடா போடான்னு கூப்பிட்டதே இல்லை. வாங்க போங்க பேச சொல்லி கூப்பிடுவாரு, வாப்பா போப்பா அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ரேராக என்ன மட்டும் டே நீ பண்ணுற அப்படின்னு சொல்லலாம். என் லைஃபோட பெஸ்ட் மூமெண்ட்டு. அவங்க யாருமே வந்து வாடா போனன்னு கூப்பிடுவாங்க, யாரையுமே கூப்பிட மாட்டார். பூரி கூப்பிடுவார், அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி தான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஒரு டேன்னு கூப்பிடுறது. நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மீட் பண்ண மொமெண்ட் வந்து எடிட்டர் லோகேஷோட ஸ்டூடியோவில் என் ஃப்ரெண்டு, நான் ரொம்ப சோம்பேறி, அவனோட சோஃபாலே படுத்துட்டு இருப்பேன். அவன் வந்து படம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ அவனே வந்து இவர்கிட்ட பேசி மரபு நான் இன்னொரு படம், இந்த உறவு இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவன் வந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. பூரியும் அவரும் தான் வந்தாங்க. அவர் நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுவார், கையில் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து சோஃபாவில் உட்காந்துருந்தேன், அதே சோஃபாவில் படுத்துட்டு இருப்பேன், சோஃபாவில் உட்காந்துருந்தேன். அன்றைக்கி லோகேஷ் போய் டோர் திறந்து கூப்பிட்டு வந்தான். டக்குன்னு டோர் திறந்து உள்ளே வந்தார். நான் எந்திரிச்சு என்ன உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் அந்த கார் நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிட்டாரு. இப்போ பூரி வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தான்.
நான் வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் உட்காந்துருந்தேன். லோகேஷ் பக்கத்தில் உட்காந்துருந்தான். அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தார். சும்மா பேசிட்டு இருந்துட்டு என் ஊர் என்னன்னு கேட்டார். அது சொன்னேன். அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் கேட்டார். எல்லாத்தையும் சொல்லி முடித்தேன். சொன்னேன், சொல்லுவா அப்படின்னாரு. நான் சொன்னேன், வழக்கமாகவே வந்து கதை சொல்கிறது நான் வந்து டீ கடையில் தான் நல்லா கதை சொல்லுவேன். யாராவது முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொதப்பு நடக்குது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு 15-20 நிமிஷம் சொன்னேன். லைஃப்பில் எந்த ப்ரொடியூசரும் அந்த கதையை திருப்பி கேட்கவே மாட்டாங்க. அப்படி சொன்னேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. லோகேஷ் எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா, நீ ஊருக்கு போயிடு, இங்கே இருக்காது, எதுக்கு ஒரு 5-6 வருஷம் உட்காந்து ஒரு 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம். அந்த ரேஞ்சில் இன்னைக்கு இருந்துச்சு. அவனுக்கு என்ன வேணும்னா நான் அந்த சோஃபாலேயே இருப்பேங்கிறது ஒரு பயம். அண்டு அவனுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட நம்பிக்கை அது தெரியும்ல. நீங்கள் ஒரு கதை சொல்ல ஒருத்தர் அனுப்பி அந்த கதையை வந்து சொதப்பிட்டான், அந்த தயாரிப்பாளர் வந்து இன்னொரு தடவை அவன் சொல்லி கதையை கேட்க மாட்டாங்க. அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப கூப்பிட்டாரு. அவனுக்கு தான் லோகேஷ் கூப்பிட்டாரு. அந்த பையன் வர சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் அப்போது வந்து மரமண்டங்கள் போனேன். இது எதுக்காக சொல்லுன்னா, நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் கூட. அங்கே போனால் ஒரு 10 பேர், ஸ்ரீ சொன்ன மாதிரி, அந்த மரம் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க ஃபேமிலியாக. எல்லார் கையிலையும் நோட் இருக்கும். நான் அவர்கிட்ட போயிட்டு நின்றுக்கிட்டுமா, நின்று சொன்னால் ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அப்படியே பார்த்தேன், நீ அன்றைக்கி உட்காந்து சொல்லியே செம்மையாக சொன்னேன், இதில் வேறு நின்று வேறு செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்காகனா, இந்த மொமெண்ட்டெல்லாம் வந்து நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட் இருக்குது. நிறைய டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க ஆக்சஸில். நான் ஒரு 25 படம் கூட்டிகிட்டு போயிருப்பேன். கும்பலிங் மீட்ஸுக்கு கூப்பிட்டு போனேன். நான் கொஞ்சம் ஜம்பாகி பேசுகிறேன், அதுக்கு திரும்பி வரேன். கும்பலிங் மீட்ஸ் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் 2 பேரும் படம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் போச்சு. வழக்கமாக நம்மளால் வந்து ஃபோன் எடுத்துருவார், டக்குன்னு கையில் எடுத்துகிட்டே இருந்தார். அந்த இன்டர்வலில் தான் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆனார். நீ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஐடியாவில் இருக்குதுன்னு கேட்டார். என்ன திரும்பி இன்டர்வியூ முடிஞ்சோடனே, ஐயோ தப்பான படத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் போல, அவ்வளோதான் இன்னைக்கு ஈவினிங்கோட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அந்த கதைக்கு போயிடுறேன். நின்றுக்கிட்டுமான்னு கேட்டேன். சரி சொல்லுன்னு சொன்னார். 10 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் வாடி சொல்லிட்டே இருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரம் சொன்ன கதைன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். எல்லோரும் மார்க் போட்டிருந்தாங்க. தினேஷ், இன்னொரு தினேஷ் இருந்தார், எல்லோரும் இருந்தாங்க. பூரி, அவங்க சிஸ்டர்ஸ், அம்மா இருந்தாங்க, மேம் இருந்தாங்க, லதா மேம் இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாத்தையும் வேல்யூ பண்ணி உட்காந்து கதை கேட்டு அவங்க சொல்கிற இன்புட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இது சொல்கிறாங்க நம்ம இந்த தொழிலில் பயங்கரமான நாள் அப்படியெல்லாம் 1% கூட இருக்காது. அந்த அவங்களோட கொடுக்குற வேல்யூ இருக்குல்ல. நான் வந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன். ஊருக்கு யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம்லாம் ஃபோன் பண்ண எடுக்காமல் இருப்பேன். சார் வந்து ஒரு நாள் ரொம்ப முக்கியமான ஆர்குமெண்ட்டு, முக்கியமான மீட்டிங் போயிட்டுருக்கு. அம்மா ஃபோன் பண்ணாங்க, சாரோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு எதுவும் ஒன்று சொல்லுவார். சொல்லிட்டு இங்கிலீஷில் சொன்னார். சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து பேசினார். பேசிட்டு அந்த மொமெண்ட்லலாம் இல்லை, நான் லைஃப்லேயே ஃபோன் எடுக்க மாட்டேன், யார் ஃபோனாலும் எடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு அம்மாக்காக பேசினார். பேசிட்டு இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே சொன்னார், சாரி அம்மா ஃபோன் பண்ணாங்க, எடுத்துட்டேன், அந்த டைமில் எடுத்துக்கூடாது அப்படின்னாரு. அப்படியே வந்து காலைல விழுந்துட்டேன். ஐயா நான் ஃபோன் எடுத்ததே கிடையாது 6 மாதமா, இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. என்ன அவர் சொன்னார், அம்மா ஃபோன் பண்ணால் மட்டும் எடுத்துரு, எவ்வளோ நாள் அந்த ஃபோன் வரும்னு தெரிலன்னு சொல்லி சொன்னார். அம்மா இருக்காங்க, சார் இல்லைங்கிறது. அன்றைக்கி நான் வீட்டுக்கு போனேன். எமோஷனல் ஆகக்கூடாதுன்னா, ஆனால் என் லைஃப்பில் எனக்கு வர்ற கோவத்துக்கு, நான் சொதப்புறதுக்கு பேச்சுலர் கனெக்டான இப்போ ஒரு 10-20 பேர் பிடிக்க தெரியும்.
இவனுக்கு படமே பண்ணாதீங்க, மேனேஜர்ஸ் அவங்க இவங்கெல்லாம், அவன் எப்போ வேணால் விட்டு போவான், என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து சைன் பண்ணுறக்காக போய் உட்காந்துருக்கோம், எல்லாம் ரெடி. நானும் பூரி சார் ஒரு இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட டேபிள் உட்காந்துருக்காரு. ஏதோ ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த ஆர்டிஸ்ட் சொன்னார், அவர் இப்போ நண்பர் தான், ஸோ ஒரு தனியாக ஒரு 5 minutes பேசலாமான்னு கேட்டார். சார் வந்து ஓகே பேசலாம், பண்ணி வெளியே இருப்பா அப்படின்னா. நானும் பூரி வெளில வந்தோடனே பூரிக்கிட்ட சொன்னேன், அவர் பண்ண மாட்டார் படம் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கீழே நின்று அதே மாதிரி உள்ள 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டாங்க. நானும் பூரி உள்ளே போனோம். அவர் வந்து கை கொடுத்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் செஞ்சுட்டு போயிட்டாரு. சார் அப்படியே உட்காந்துருந்தார். 10 lakhs கேஷ் இருந்துச்சு, அக்ரிமெண்ட் இருந்துச்சு. போலப்பா அப்படின்னாரு. வந்தோம், காரில் வந்தோம். எனக்கு நல்ல மெமரி இருக்கு. பாண்டி பசாரோட டெட் எண்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து அப்படி திரும்புவோம், லெஃப்ட் திரும்புவோம். அந்த திரும்புகிற இடத்துல பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன், பூரி வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருக்காரு, ஃபோன் நோண்டிட்டே இருந்தார். அந்த மிரரில் என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு அப்போ தான் சொன்னார், ஏப்பா சோகமாக இருக்கா அப்படின்னாரு. நான் ஒன்றுமே பேசல, சும்மா பண்ணதில்லை, ஒரு மாதிரியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் இல்லை ட்ராப்பு. நான் உனக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்டால் என்ன தெரியும், நம்ம சும்மா நின்றுட்டு இருந்தேன், நான் உட்காந்துட்டு இருந்தேன். இவர் என்ன சொன்னார் நம்மகிட்ட அப்படின்னு. நான் உனக்கு படம் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் படம் பண்ணுறேன், யார் போனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், நான் படம் பண்ணேன் சொன்ன ஒரே தயாரிப்பாளர் அவள் தான். வேறு யாரும் அந்த மூமெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிஸ்ட்டு போகணுன்னு அவங்க போயிருப்பாங்க, எனக்கு சொல்லாமல் கூட. நம்ம படம்லாம் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருந்துச்சு. கடைசியாக வந்து என் பையனுக்கு காது குத்து வச்சிருந்தேன் கோயம்புத்தூரில், பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்தில். நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். யாரையுமே கூப்பிடல, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃப்ளைட் போடுறேன்னாரு, சொல்லிட்டு இந்த கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தார், இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் சொல்லிட்டு இருந்தார். 7 மணி வரைக்கும் கிளம்பவே இல்லை சென்னையிலேருந்து. 7 மணிக்கு கிளம்பி கார் எடுத்து கிளம்பி காலையில் 7:30க்கு காது குத்து. 6:30 மணிக்கு 6:45 வந்தார். அப்படியே வர்ற ட்ராக்கு அப்படி டிஷர்ட்டோடு வந்தார். டேனி சார் கூட வந்திருந்தாங்க. வந்துட்டு வீடு எங்கே அப்படின்னு கேட்டார். கோவில் பக்கத்தில் தான் வச்சுருந்தோம், வீட்டுக்கு வீடு எங்கே அப்படின்னு கேட்டார். ஏன் சார், எனக்கு ரூமெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்கு சார், ஏன் இப்போ உங்கள் வீடு கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனாங்க. என் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் வந்து நான் ரிசப்ஷனில் எங்கேயும் நின்றுட்டு இருந்தேன். அவர் தான் வந்து கூப்பிட்டு, டேய் காது ஊத்துறாங்க இங்கே, அங்கே என்ன பண்ணுறீங்க வாடா அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்லேருந்து கத்துனாரு. போனேன் நான், இல்லைன்னா காதை குத்திருப்பாங்க, எனக்கே தெரியாது. அவர் தான் கூப்பிட்டாரு. இப்படி ஒருத்தருக்கு இவெல்லாம் இல்லைடா காது குத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்டாரு. போனால் அப்போ காது குத்துற இடத்துல இருந்தார். என் பையன் கையில் வந்து ஒரு மோதிரம் ஒன்று போட்டார். எல்லா மொமெண்ட்லேயும் அவர் இருக்கார். ஆனால் அவர் இப்போ இல்லைங்கிறது வந்து என்னால். ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ணுறோம் அசோக் நானும் ராமேஸ்வரமில். கேட்டு இருப்பார், எப்போ ஷூட் பண்ணுற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அன்றைக்கி ஷூட் போகிறோம். அவர் மட்டும் என்ன நல்லா இருந்திருக்கும். ரொம்ப டைம் எடுத்துனேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எங்கே இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை, எனக்கு அவருக்கு நிறைய சண்டை வரும். அப்போல்லாம் ஃபோன் அடித்து சாப்பிட போகலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பேன். வா அப்படின்னு. அவ்வளோதான், அந்த சண்டை எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுவார். நான் படமே பண்ணியிருக்க மாட்டேன் அவர் இல்லைன்னா, அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, பேச்சுலர்னு ஒரு படம், இந்த கதையெல்லாம் நீங்கள் 6 சொல்லி எப்படி ஓகே பண்ணேன்னு கேட்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் கேட்டு நான் பண்ணுறேன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக மட்டுமே படம் பண்ண ஒரே ஆள் அவர் தான்.
ஆக்சஸ் வந்து இது மாதிரி பெருசாக பண்ணணும். புரி ஸ்ரீரண்ணா, துரை எல்லாரும் சேர்ந்து, தீபக் இருக்காங்க, எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க, எல்லாரோடு சேர்ந்து இதை வந்து கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். சினிமாவில் லாஸே பார்க்காதவர், பட் நமக்கு பெரிய லாஸை உருவாக்கிட்டு போயிட்டாரு. ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஈசி மெம்பர், அதில் தான் சார் எனக்கு இது, நானும் ஈசி மெம்பராக இருக்கிறதுனால அவருடைய மரணத்தை ஈஸியாக எடுத்துக்க முடியல. விஜயகாந்த் சாரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நிறைய புது டைரக்டர்களை உருவாக்கின ஒரு நடிகர். அதுக்கப்புறம் சூப்பர் குட் சௌத்ரி சார் ரொம்ப நிதானமாக மீசி அப்படியே பண்ணிட்டு கதையை கேட்பாரு. ஆசையாக இருக்கும் அவர்கிட்ட கதை சொல்ல. அது மாதிரி டெல்லி பாபு சார் இன்னைக்கு இத்தனை பசங்களை உருவாக்கியிருக்காரு. பெரிய லாஸ். உண்மையிலே வந்து ஓ மை காட், ஓ மை கடவுளே அப்படின்ற படம் டைட்டில். உண்மையிலே கடவுளை பார்த்து நீ கடவுளா இல்லை ராட்சசனா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு ஒரு வலி வருது. சினிமாவே இன்னைக்கு வந்து நேர்மை இல்லை, யாருக்கிட்டையும் ஜெனினிட்டி இல்லை. எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் சினிமாவுக்குள்ள வராங்க. ஏன்னா ஆசை, அது ரஜோகுணம்னு சொல்லுவாங்க. அந்த ரஜோகுணம் வந்து வெறி, அப்படியே தான் சாதிக்கணும். அது சினிமாலையும் அரசியலையும் இருக்கும். ஆனால் அதை மீறி இத்தனை பேர்கிட்ட ஒரு ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட். இப்போ சௌத்ரி சார்லாம் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் அவரை வந்து புகழ்ந்து பேசுறது, மணிகணக்காக பேசலாம் சௌத்ரி சாரை பற்றி. அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம்னா அவ்வளோ தகுதி உள்ளவர். ஆனால் இந்த ஷார்ட் பீரியட்ல ஒரு ரொம்ப கம்மியான காலகட்டத்தில் இத்தனை பேரோடைய இதயத்தில் ஒருத்தர் இடம் பிடிச்சிருக்காருன்னா, ரியலி அவருடைய மரணத்தை ஆண்டவன் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம். ஏன்னா நல்லவங்க ரொம்ப கம்மியாகிட்டே இருக்காங்க. விஜயகாந்த் சாருடைய மரணம் நிறைய பேருக்கு வெளியே தந்தது. ஏன்னா யார் போனாலும் முதல்ல அங்கே பாண்டி பஜாரில் நீங்கள் வந்து பசியோட போனால் பாண்டி பஜாரில் சாப்பாடு கிடைக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணவர் விஜயகாந்த் சார். அது மாதிரி இந்த கம்பெனிக்கு போனோம்னா ஜெனியூனாக ஒரு கதை எடுத்துகிட்டு போனோம்னா, இங்கே பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கு. ஸோ ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு தயாரிப்பாளர் இங்கே போனால் நிச்சயமா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை எப்படிப்பா படிச்சுட்டு போனீங்க? என் ஆளே இல்லை, ஒரு ஜெனியூனா ஸ்கிரிப்ட் கேட்க ஆள் இல்லை. போனவொடனே என்ன கேட்பாங்கன்னா, ஹீரோ ஓகேவா, ஹீரோ கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. பட் இவர் ஒருத்தர் தான் ஸ்கிரிப்டுக்கு இப்போதான் தெரியுது எனக்கு. ஏன்னா நான் திலீப் பாபு சார் கூட நிறைய டிராவல் பண்ணல, ஈஸியில் இருந்தால் கூட இப்போ கேட்கும்போது தான் தெரியுது அவரை பற்றின ஒரு ஜேபி சார் கூட ரொம்ப அழகாக சொன்னார். நான் இங்கே வந்ததே அவரை பற்றின நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. அது எனக்கும் நிறைய ஏன்னா அவர் நல்ல சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, சிறப்பாக இருப்பார் நான் பார்த்த நேரங்களில். ஆனால் இத்தனை பேரை உருவாக்கி இருக்காரு, எல்லாமே புது டைரக்டர்ஸ். அவங்க மார்க்கெட்டுக்கு போன உடனே பிடிச்சி வைப்பாங்க. அந்த எண்ணம் கூட கிடையாது அவருக்கு. கோ ஹெட், கோ டூ இட், நல்லாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையோட இருந்திருக்காரு. அவங்க அம்மா இருக்காங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அவங்க சிஸ்டர் கூட இதே மாதிரி தான். ரைட், சாரி, அந்த அம்மாவுடைய வலியை நினைச்சாதான் எனக்கு வாழ்க்கையா இருக்கு. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே மகளை இழந்து, இப்படி ஒரு தெய்வ மகனை இழந்து நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. அவருடைய ஆசை இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தவர்ல இவர் ஒரு முக்கியமானவர். அவருடைய எண்ணப்படி நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய புது இயக்குநர்களை உருவாக்கி இவரை ஹானர் பண்ணணும். இவருடைய கம்பெனியில படம் பண்ற எல்லாருக்குமே கூடுதல் பொறுப்பு இருக்கு. இப்ப நீங்க நிறைய பேர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மோர் ரெஸ்பான்ஸ் எடுத்துங்க. உங்களை அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ணீங்கன்னா உங்களை காலம் பூரா அவருடைய ஆன்மா உங்களை வாழ்த்தும். நிச்சயமா ஒரு நல்ல நிகழ்வுக்கு அரேஞ்ச் பண்ண தனஞ்சய சார் இருந்துதான் ஐ திங்க் ஒரு அருமையான இது. ஏன்னா இதுதான் கல்ச்சர். திஸ் இஸ் அ கல்ச்சர் ஃபார் நீட். ஏதோன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். அது இல்லாம இந்த சேர்ந்த ஒரு விஷயம், அவரை ஹானர் பண்ண இந்த விஷயத்துக்காக இதை எடுத்து பண்ணவங்களுக்கு என்னுடைய மனதார என்னுடைய நன்றியை தெரிவிச்சுறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். டெல்லி சாரை ஒரு 1.5 இயர்ஸாக எனக்கு பழக்கம்.
ப்ரொடியூசராக இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரெண்டாக ஆகிட்டோம் 2 பேரும். ஆக்சுவலாக ரொம்ப கோவம் தான் எனக்கு அவர் மேலே. ஐம் வெரி வெரி ஆங்கிரி வித். ஏன்னா அம்மாவோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸை டாக்டர்கிட்ட கொஞ்சம் காட்டிடுங்க சார், என்னோட ஒரு பெரிய ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் காட்ட சொன்னார். நானும் புரியணும் போயிட்டு காமிச்சிட்டு வந்தோம். நான் ஒரு வாட்டி சொல்லிகிட்டே இருப்பேன், சார் சம்திங் இஸ் தேர்ஸ் அன் இஷ்யூன்னு நினைக்கிறேன், இவ்வளோ அடிக்கடி காஃப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, போகலான்ட்டு ஒன்று. ஒரு நாள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பேசிக் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, அடுத்த நாள் ஈவினிங் பூரி ஃபோன் பண்ணி சார் கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு, அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாருன்னு. நான் திருப்பி ஃபோன் அடிச்சுட்டு கொஞ்சம் கோபமாகவே சார்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இல்லை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் சார் நம்ம தானே சார் டிசைட் பண்ணோம், டாக்டர் சொல்லிட்டோம் சார் வேறு இன்னும் டெஸ்ட் எடுக்கட்டும்ட்டுட்டோன்னே, இல்லை பத்ரி ப்ளீஸ் சாரின்ட்டு 4-5 வாட்டி சாரி சொன்னேன். சரின்னு விட்டேன். அதோடு ஓவர். அதுக்கப்புறம் ரெகுலராக பேசுகிற டில்லி ஹசன் கால், கம்யூனிகேஷனே இல்லை. ப்ரொடக்ஷன் ரீதியாக சார் நான் பூரி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணதாக இருந்துச்சு, எதுவுமே மூவ் ஆகலை. டோட்டலாக டார்க்கில் இருக்கும்போது நடுவில் ஒரு 2 வீக்ஸ் நடுவில் ஜஸ்ட் டெக்ஸ்டடு, நான் ஃபாரினில் இருக்கேன், நான் வந்துட்டோன்னா ஐ மீட் யூ அப்படின்னாரு. எனக்கு தெரியல அவர் ஏன். ப்ராபப்ளி இன்னும் ஒரு 5-6 months முன்னாடி இதை கொஞ்சம் டயக்னாஸ் பண்ணியிருந்தேன்னா அட்லீஸ்ட் கூட இன்னும் கொஞ்ச நாள் சார் இருந்திருப்பார். வெரி அன்ஃபார்ச்சுனேட். I'll end by saying this, சொல்லுகச் சொல்லில் பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்ட்டு வள்ளுவர் ஒன்று சொல்லுவார். அப்படின்னா என்னன்னா, ஒரு வேர்டை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அதுதான் பெஸ்ட் வேர்டா அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு பேசுங்கன்ட்டு. He was a man of few words, but whatever words he spoke bore a lot of value. Puri, I think you'll have to carry over the legacy and you will do it. Thanks. மனிதரா வாழ்றதுங்கிறது வந்து அவ்வளோ போராட்டமான விஷயம். அதை பண்ணி காட்டியிருக்காரு. எத்தனையோ தொழிலில் வந்து ஜெயிச்சிருப்பாரு. தயாரிப்பாளரா ஒரு கன்சிஸ்டன்சி அவர் எடுத்துக்கிட்டு இருந்த டைரக்டர்ஸ், எடுத்துக்கிட்டு இருந்த டீம், அந்த டீமுக்கு உண்மையா, அந்த ப்ராஜெக்டுக்கு உண்மையா இப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை லைஃப்ல. நான்லாம் புதுசா ஒரு ப்ரொடியூசர் உள்ள வர்றாருன்னா, நீங்க மினிமம் டெல்லி பாபு சார் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுங்கிற லெவல்ல ஒரு தயாரிப்பாளர். மிகப்பெரிய இழப்பு, சாதாரண இழப்பு இல்லை. ஜெம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும், அந்த குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். வியாபாரமா எனக்கு எவ்வளவு இழப்போ அதே மாதிரி வந்து பல கனவுகளோட வந்த மிகப்பெரிய கலைஞர்களுக்காகட்டும், இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கான மிகப்பெரிய இழப்பு. வேற சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நன்றி. அது போல சார், எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது மற்றவங்க பேசுறது கேட்கறதுக்கு. எனக்கு ரொம்ப முக்கியமான படம், எனக்கு ஒரு ரீபர்த்ன்னு சொல்லலாம், அது வந்து ஓமை கடவுள் தான். ஸோ அதை வந்து வழிவகுத்து முதலீடு போட்டு எங்கள் 2 பேர்த்தையும் கைட் பண்ணது வந்து டெல்லி பாபு சார் தான். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என் லைஃப்பில். சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா ஒரு ரொம்ப திறமையான ஒரு பிஸ்னஸ் மேன். ஏன்னா ஓமேக்கடலை பிஸ்னஸ் மாடலில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது எப்படி இதை நெகோஷியேட் பண்ணி ப்ரீ சேல்ஸை கொண்டு வந்து, அந்த டைமில் வந்து எனக்கு முன்னாடி படங்கள்லாம் சரியாக போகலை, மார்க்கெட் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாரு, ஒரு வேவ். அந்த வேவ் தான் இன்னும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஜெனியூனாக நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் என்னோட பெரிய ஹீரோவாக இருந்தது வந்து என்னோட மாமா தான். அவர் ஒரு 32 வயசில் ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டில் திடீர்னு இறந்தார். ஸோ அந்த இழப்பு என்னன்னு எனக்கு புரியுது. ஸோ எனி டைம் பூர்ணேஷ்க்கும் துரை அண்ட் ஹோல் ஃபேமிலி, இஃப் அட் ஆல் தேர் இஸ் எனிதிங், we are there for you. அண்ட் இந்த மெமோரியல் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இறந்த போது என்னால் வர முடியல ஷூட்னால. ஸோ குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே we are there for you and thank you. Thanks. உதயநிதி சார், அருள்நிதி சார் சார்பா ப்ரொடியூசர் சாரோட ஃபேமிலிக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் எப்போவும் கூட இருப்போம். நாட் a good occasion to start with, but again வளையம் ஃபங்க்ஷன் அப்போ நான் அவர் வந்து என்கிட்ட சார் 16 படம் பண்ணிட்டோம் சார், 25 பண்ண போகிறோன்னாரு. சார் எப்போ 50th பர்த்டேன்னு சொன்னேன், வருது சார்.
whichever is the first, we'll make it big sooner. But it's very unfortunate, ரெண்டுமே நடக்கல. we'll have to join for this occasion. சார் சொன்ன மாதிரி ஜாப் செக்யூரிட்டின்றது சினிமாவில் ரொம்ப ரொம்ப ரேர். அது வந்து இங்கே எத்தனையோ டைரக்டர்ஸ், எத்தனை ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு பிஆர்ஓன்றது மட்டும்தான் என்னுடைய மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். எவ்ரி இயர்ஸ் கிரேட் வேல்யூ ஃபார் டைம், அதர்ஸ் டைம். ஒரு மீட்டிங் கூப்பிட்டாருன்னா ப்ரிசைஸாக 15 நிமிஷம் மீட்டிங் வாங்க சார்னு சொன்னார்னா 14th minute சார் யூ டன்னு சொல்லுவார். ஸோ வில் பி டெஃபினெட்லி மிஸ்ஸிங் இட். பூர்ணேஷ், always there, we are always with you. Stay strong, just a call away. Thank you sir. ஒரு நல்ல ப்ரொடியூசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொன்னதில் நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் அப்சர்வ் பண்ணதில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து போனால் போதும் அப்படின்னு பார்த்துட்டு போகிற விஷயங்கள் கூட அவர் விட மாட்டார். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். ஒரு எக்ஸாம்பிள், மரகதனானியம் காஸ்டிங் அப்போ ஒரு ஆக்டரை வந்து அப்ரோச் பண்ணோம், அதுக்கப்புறம் டெசிஷன் மாற்றணும். இல்லை வேணாம், வேற ஒருத்தங்கிட்ட போகலான்னு சொல்லி டைரக்டர் எல்லாருமே மாற்றினோம். பட் அவர் மட்டும் இல்லை, அது அவங்க ஹர்ட் ஆவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சாரு. எனக்கு புதுசாக இருந்துச்சு அது. எப்படி ஒரு ப்ரொடியூசர், அதுவும் புது ப்ரொடியூசர், ஒரு ஆக்டரோட அந்த எமோஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹர்ட் ஆகுறன்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிக்கிறாரு. எனக்கு புதுசாக இருந்துச்சு அது. நானும் சரவணன் சாரும் பேசி, இல்லை சார் நாங்கள் போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக போய் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குவாலிட்டிஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அது அவர்கிட்ட இருந்துச்சு. ஹீஸ் அ ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட்னஸை வந்து ரொம்ப நல்ல விதத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. ப்ரொஃபஷ்னலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஷார்ட் டைமில் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் கூட டக்குன்னு பெரிய படங்கள் பண்ணலாம், பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு போகாமல் அதே புது டைரக்டர்ஸ்க்கும் புது கதைகளுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் கடைசி வரைக்கும் அவர் இருந்துகிட்டு இருந்தார். 100% பெரிய லாஸ் இது. எஸ்பெஷலி ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் புது கான்டென்ட் கொண்டு வரவங்களுக்கும் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி எப்பயுமே வந்துட்டு ஒரு ஹோப்பாக தான் இருந்துச்சு. அந்த ஹோப் இன்னைக்கு இட் இஸ் 100% பெரிய லாஸ்ங்க. அவர் இன்னைக்கு இங்கே இல்லாட்டியும் ஐ திங்க் அவர் ப்ரொடியூஸ் பண்ண நல்ல படங்கள் வந்துட்டு வில் செலிப்ரேட் ஃபார் லைஃப். மிஸ் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். கிட்ட நாங்கள் எல்லாரும் வந்து மரகதனானியம் டைம் வந்து திலீப் பாபு சார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 8-9 years இப்போ. அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் we have never come across a producer or a person who is so passionate about cinema. அவங்க வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல. He has started Axis Film Factory from the very start. So Adi சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைம்ல to give such big successful films is a very big thing. And he was a very passionate man, passionate to a level where in the Maso actually it's quite disappointing to see that in the Maso Margadhanam 2 start பண்ண வேண்டியதுனாங்க. நாங்கள் எல்லாரும் அந்த லான்ச்ல மீட் பண்ண வேண்டியது. But it's a tragedy that we are meeting this way. Passionate to a level that almost 4-5 monthsலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, அன்வலாக இருக்கும்போது ஆதி அண்ட் சரவணன் சாரோட ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணாங்க. அந்த 4-5 monthsல ஹெல்த் நல்லா இல்லாத டைம்லேயும் அவங்க வந்து சினிமா பற்றியே பேசி, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது நடக்க வேண்டி போகுது அவங்க ஹெல்த்தோடன்னு. அவங்க வந்து பூரிக்கிட்டு எல்லாமே முன்னாடியே செட் பண்ணி, நான் இல்லாத டைம்லேயும் என்னோட ப்ரொடக்ஷனில் இது நடக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளானர், அந்த மாதிரி டெடிகேஷன் இருக்க ஒரு ப்ரொடியூசர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லாஸ் டு தி இண்டஸ்ட்ரி. வி ஹவ் ஆல் லாஸ்ட் அ வெரி குட் ஃப்ரெண்ட், அ மென்டர், அ பிரதர், அ கைட். அண்ட் I send out all my prayers to the family and I hope his soul rests in peace. Om Shanti. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் பண்ண என்ன தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக்கி வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குனர், என்னோட தயாரிப்பாளர் திலீப் சாருக்கு
எப்போவுமே உண்மை உள்ளவனாக இருக்கணும்னு நினப்பேன். பட் நிறைய பேசணும்னு நினச்சேன். அவர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் கமிட்மெண்ட்க்கு ஹானர் பண்ணுற ஒரு பர்சன் நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நிறைவாக தினேஷ் கண்ணன் இருக்கீங்களா? தினேஷ் கம் கம். தினேஷ், உங்கள் பேரே வந்து ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி தினேஷ் கண்ணன் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ வரையும் நான் அப்படி தான் உங்களை கூப்பிடுவேன். எந்த அளவு அவரோட பயணிச்சிங்க எனக்கு தெரியும் தினேஷ். ஐ திங்க் டில்லியனை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், ஐ மிஸ் யூ. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க என் லைஃப்பில் வந்து டில் மை டெத் அவங்களோட மெமரிஸ் அண்டு அவங்க எப்போவுமே என்னோட ஹார்ட்டில் இருப்பாங்க. அவ்வளோதான். இண்டஸ்ட்ரியில் அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து பண்ண அப்படின்னாரு. ஹீ வாஸ் அ கிரேட் விஷனரி. He had lots of vision. He has lot of things that he wanted to do. He has left us, but his wishes has to continue. For example, Dev, Purnesh Les Dev, Delhi vision towards AFF was much higher. You know it much better than anybody else. But அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறது, it is your responsibility. I think everybody will agree and support that. Similarly, in the என்ன சொல்றது, business like Deepak and Arjun, you got many responsibilities to play, and there are a lot of things that you have to do, and he was 100% confident that you three will take it up further, and the hope வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும், and that's what we miss you, we love you மச்சி. ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டு. ஒரு பாஸ்ட் 3 to 4 இயர்ஸாக நான் வந்து ரொம்ப க்ளோஸாக டெல்லி சாரோட நான் தான் ரொம்ப அதிகமாக ட்ராவலாக இருக்கேன். ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது. நிறைய விஷயம் அவர் பேசிகிட்டே இருப்பார். ஹி ஹேட் ஸோ மெனி ட்ரீம்ஸ். அண்டு ஃபிலிம் சைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது டைரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற ஆளுங்க ரொம்ப கம்மி. ஸோ அதுவும் ஒரு ப்ரொடியூசரை வந்து அப்ரோச் பண்ணும்போது ஹீரோ யார் இருப்பான்னு கேட்பாங்க. இது ஸ்கிரிப்டு என்ன ஜானர், ஓகே கதை சொல்லுங்கள், அதை சொல்லிவிட்டு ஓகே இந்த கதையா, ஓகே நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் இவர் பிச் பண்ணுவார். ஸோ ஹீரோ வச்சு என்றைக்குமே படமே பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு. என்னால் இன்னும் நம்பவே முடியல அது நம்ம கூட இல்லைன்றது. ஸோ ஐ பிலீவ் பூர்ணேஷ் அண்ட் துரை அண்ட் எவ்ரி ஒன் இந்த ஏஎஃப்எஃப் அவர் என்னென்ன ட்ரீம்ஸ் வச்சுருக்காருன்றது நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ வி ஹேவ் டு டேக் திஸ் கம்பெனி மோர் அண்ட் மோர் சக்ஸஸ்ஃபுல். அதுதான் அவர் விருப்பமும் பட்டார். ஸோ அது டெஃபினட்டாக எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன் எனக்கு திலீப் பாபு சார். நான் தான் அவரை ரொம்ப கலாய்க்கவும் செய்வேன், அட் த சேம் டைம் நான் தான் அவரை நிறைய பாராட்டவும் செய்வேன். 10 வருடம் 10 பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்றான்னு சொல்லுவார். அதை அவர் ஆக்சுவலாக பண்ணிகிட்டே இருந்தார். இஸ் நாட் ஓன்லி சக்ஸஸ்ஃபுல் இன் இஸ் ஃபிலிம், அவர் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஈ கீப்ஸ் ஃப்ளையிங். எங்கே சார் இருக்கீங்க, இங்கே இருக்கேன், இந்த பிஸ்னஸ் அதை பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிகிட்டே இருப்பேன். நானும் யோசிப்பேன், சினிமா ஒன்று பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து முடியல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி சார் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி பார்த்துக்கிறீங்க, அது பாருங்க சால்வ் கேம் தான் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்ட்டு அவ்வளோ கூலாக சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை நான் எடுத்துகிட்டு என் லைஃப்பில் ஐ வில் டேக் இட் ஃபார்வர்ட். வி லவ் யூ சார். நிறைய இருக்கும் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. எல்லாமே மெமரிஸாக உங்கள் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். வி லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.